நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பே சிவமாய், அறிவே கடவுளாய், எங்கும் சுயபிரபாசம் என் தந்தை சிவபெருமான் ஒரு நாள் கைலிகளில் வீட்டிருக்க 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் என் தந்தை காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக வாழ்கின்றார்கள். தேவர்கள் அனைவரும் எம்மை நாடி வந்திருக்கும் காரணம் என்னவென்று என் தந்தை சிவபெருமான் விடவே தங்களிடம் வரம் பெற்ற காரணத்தினால் சூரபத்மனைகள் துன்பட்டு வருகின்றான். அவனை அழித்து எங்களை காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த சிவபெருமான் யாம் கொடுத்த வரத்தை யாம் அளிப்பது முறை என்று கூற கதிகலங்கிய மாணவர்கள் ஒரு வாரம் மனம் தேறி ஆதியும் நடுவும் ஈரும் அருவும் உருவும் ஒப்ப ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமுன்றி வேதமும் கடந்த விமலா ஒரு குமார் தன்னை நீ தள்ள வேண்டும், நின்பால் நின்னையே நிகழ்கின்றவன் ஒரு அரிய உருவாத்தை கூறினார். மனமகன் சிவபெருமான் தன்னுடைய ஈசானம், கற்பூரம், வாமதேயம், ஜாதேதாவும் அகோரம் இருக்கின்ற ஆனா பெண்ண என்று அறிவித்து சொல்ல முடியாது அதுவும் உங்களோட சேர்த்து 6 அக்னி பெண் உங்களை சரவண விட்டு குழந்தைகளா பிறந்து சூரபத்மனை அழித்து தெய்வாலய திருப்பரவன் கொடுத்து மனம் முடிந்து சின்னவனான வள்ளியை மனம் முடிக்க கல்காசலத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்வதற்காக முன்கூட்டியே யோசனை செய்து என்னை நாடி நாடக முறை வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக என்னை வணங்கி வாருங்கள் நாதனே, வாருங்கள். உங்களுடைய வருகையால் இந்த இடமே புனிதமடைந்து விட்டது. எனக்கு அருமையான வரவேற்பு கொடுத்தீர்கள். வந்தவர்களை வரவேற்பது நமது தமிழ் மரபு. உங்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா? சுரஞான இசை மேதையே, இசை மேதையே, நாரதரே 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 நாரதரே. கிரிதான சுரஞான இசை
கொள்கையை அடக்கிடுங்கள் அரண்மானையில் சுரண்டானுடன் அடையும் நல்லவரே அகங்காரின் குணம் கொள்கையை அடக்கிடுங்கள் நல்லவரே அரண்மானையில் சுரண்டானுடன் வீரர்கள் வீரர்கள் தங்களுடைய வருகையால் இந்த கண்டனுக்கு நற்செய்தி உண்டா? நான் ஊற்று உலகம் சென்று மும்மூர்த்திகளையும் தரிசித்து விட்டு தங்களையும் தரிசித்து விட்டு போகலாம் என்று இப்போ உலகமாக்கமாக வரும்போது குறிஞ்சி நிலத்தினுடைய திணைச்சோலையிலே ஒரு அற்புதமான கனி ஒன்றை கண்டு வந்தேன். அந்த கனியினுடைய பெருமையை சொல்லி தங்களிடம் ஒப்படைக்கலாம் என்ற நோக்கத்தோடு வந்தேன். கணினி பார்த்தாலே இளிச்சவை குடும்பம் யாரு? அது சிவபெருமான குடும்பம் தானே. இப்படிதான் ஒரு முன்பொரு சமயம் ஒரு கனியை கொண்டு வந்து எனக்கும் அண்ணா கணபதிக்கும் போற்றி உடை நடத்தி கனி கிடைக்காத காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியேறு தலையில் மொட்டை போட்டு உத்ராட்ச கொட்டை போட்டு ஒரு தண்டி ஏந்தி உச்சி மொழியில் நிக்க வைத்த புண்ணியவாத்தாங்க. அன்று கண்டு வந்த கனியிலாவது ஒரு கோமணம் எஞ்சியது. கண்டு வந்த கணிக்கு அந்த நிலைமை. ஆமா, இன்னைக்கு கண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. அந்த கோமணம் மாதிரி மிஞ்சுமா? நான் கைலங்கருக்கு கனி கொண்டு வந்தது யதார்த்தமாக வந்தேன். சரி, அங்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதால் தாங்களோ அவசரப்பட்டீர்கள், ஆண்டியாய் போனீர்கள். என்றாலும் பழனி என்ற படை வீடு இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்ததல்லவா? சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா அன்னைக்காவது கொஞ்சம் கோமணம் மிஞ்சிச்சு. நாராயணா, இந்த கனி அந்த கோமணமா மிஞ்சுமா? ஆண்டியாக நின்றாலும் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது கண்டு வந்த கனியுடைய பெருமை சொல்லுங்கள். பெருமை சொல்லுங்க. கனியுடைய பெருமை எப்படிப்பட்ட கனி தெரியுமா? மாங்கனிக்கும் தேன்கதலே வங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தே
மாங்கனிக்கும் தேக்கதளி வகனிக்கும் மேலிக்கும் முருகா முருகா மாங்கனிக்கும் தேக்கதளி முருகா 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 அக்கனிய இக்கணமே கொல்லா அக்கனியை இக்கணமே முருகா முருகா மாங்கனிக்கும் தேர்காதலை பல்கனிக்கும் தேனிக்கும் மாங்கனிக்கும் தேர்காதலை பல்கனிக்கும் தேனிக்கும் பொங்கலிக்கும் கருதோறும் ஊரிக்கு முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கைதலிக்க அக்கனியை இக்கணமே கொய்யாமல் முருகா, கனிகளிலே சிறந்த மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கும் மேலான கனி முருகா. அந்த கனி மாங்கனிக்கும் தேர்கதலை ஆமா முருகா, மங்கனிக்கும் மேலிருக்கும் அற்புதமான கனியை கண்டுபிடிக்கீங்க. ஆமா முருகா. சாக்கியம் என்ன முனியே முனியே சாக்கியம் என்ன முனியே மாங்கத்தில் கண்ட கவிஞனுக்கு சாக்கியம் என்ன முனியே முனியே சாக்கியம் என்ன முனியே மாங்கத்தில் கண்ட சொல்லக்கூடிய ஐம்பது லட்சம் செய்வதற்கு தேர்க்கணி முருகா. அப்படிங்களா? ஆமா முருகா. பச்சிகள் கண்டாயில்லே நமதை பற்றி பச்சிகள் கண்டா நாரதரே பச்சிகள் கண்டா
கண்டால் பறந்தோடும் ஆகையால் முருகா, பாவியங்கள் அந்த கனியை கண்ட மாத்திரத்தை பறந்து ஓடிவிடும் அந்த வயல். அது எட்டாவது உயரத்தில் இருக்கிறது முருகா. அதாவது இப்பதான் சொன்னேன், பெரிய மனுஷனே நம்ப கூடாது. முருகா, ஏன்னா என்ன சின்ன பசங்க முதியோர் சொல்லும் முதலடி ஏன்னா பச்சைகள் கண்டாலே பறந்து ஓடி விடுன்னு சொல்றீங்க. எட்டாவது உயரத்தில் இருக்கு முருகா. இடையே போய் என்ன வண்டு முருகா, அப்படி இல்ல முருகா, பறவையில என மனம் வாக்கு காயம் என்ற திரிகரங்களுக்கு எட்டாவது உயரத்தில் இருக்கிறது. எட்டாத பூமியில் இருக்கும் மக்களே எப்படி கொள்கிறீர்கள்? எத்தோடு பொம்மையில் இருக்க மக்களே எப்படி கொள்கிறதா? நாரதரை எட்டாத பூமியில் இருக்கும் மக்களே எப்படி கொள்கிறீர்களா? நாரதரை எப்படி கொள்கிறீர்களா? நாரதரை எப்படி கொள்கிறீர்களா? கொம்புகள் இரண்டு ஏறி பறித்திடலாம் முருகா, ஏறி பறித்திடலாம். திடலாம், திடலாம். நாரதரே எட்டாத கொம்பு. ஆமா முருகா, ஆ? தங்கள் கைகளுக்கு சரி, அந்த வழியா வரவங்க போறவங்க பிடிக்கிறதாங்க என்ன செய்யுது? கனி கனி என்று நான் மணியை வீணடிக்க விரும்பவில்லை. கண்டு வந்தது கண்ணி முருகா. நினைச்சேன். ஆமா முருகா. ஏப்ப வந்துட்டு சொல்லிருக்கலாம்ல. முருகா, ஆதி போய் கொண்டு பாடி சிறிது நேரம் விளையாட வேண்டும். என்னை பார்த்து தெரியுது. காரணத்துக்காகத்தான். எப்ப பார்த்தாலும் இப்படி ஏற்கனவே விளையாடிட்டே இருக்கீங்க. முருகா, சரியில்லை. தாங்கள் ஏற்கனவே ஆ. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆமாம். என்ற இருமாதர்களுக்கு கொடுத்த வாக்குப்படி ஒன்று. தேவேந்திரன் மகளாக ஆ. தெய்வ யானை என்ற பெயரோடு வளர்ந்த நாளில் தாங்கள் சூரபத்மனை வென்றதால் முதல் தரமாக திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மணந்தீர்கள் அல்லவா? ஆமா. அதே சமயம் நந்தியால் வளர்க்கப்பட்ட வள்ளி என்ற பெயரோடு வளர்ந்த நாளில் உன்னை இரண்டாவது தரமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாங்கள் சபதம் செய்த நேரமும் காலமும் நெருங்கி விட்டது முருகா. சுந்தரவள்ளி தான் சொல்றீங்க? ஆமா, அவளை சிறையில் அடைக்கணும். என்ன நாதரே? ஆமா முருகா, சரி, திருமண சிறையில் அடைக்க வேண்டும். அப்படியா? ஆமா முருகா. சரி, நீங்க அவள் பாத்தீங்களா? முருகா, பாத்தீங்க, வள்ளிய பாத்தீங்களா? பார்த்தேனே, பேசுனீங்களா? பேசினேன். என்னை பத்தி பெருமையா சொல்லியிருப்பாங்க. சொன்னேன். என்ன சொன்னா? அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு வேலை இல்ல முருகா, நீங்க உடனே மனம் முடிக்கணும். உடனே மனம் பிடிக்கல. ஆமா முருகா. சரி, உங்களதான் பத்தி பேசினால போக கூடாது. இந்த ஏன்னா அவ்வளவு வேடுவ பண்ணதவா. சரி, இந்த உருவத்துடன் போகாமல் அவர்கள் இனத்தவராக வேடவராக உருமாறி அவருடைய அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை புகுத்தி அஞ்ஞான ஈழே மூடிக்கொண்டிருக்கிறார். மெஞ்ஞானத்தை புகுத்த வேண்டும். கடிமணம் புரிந்து காட்டுகிற வேண்டும். கனிமணம் புரிஞ்சு காக்க வேண்டும். ஆமா முருகா. நாரதர் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டா போல இருக்குது. முருகா, நாரதர் உங்களைத்தான் கொடுமைப்படுத்திட்டா போல இருக்குது. இல்ல முருகா, உங்களை வேற ஏதாவது சொன்னாலா? அது கூட்டி கொடுக்குற வேண்டாம். நீங்க தப்பா புரிச்சுக்கிறீங்க. கூட்டி குடுக்குறீங்க. என்ன கூட்டி கொடுக்குறீங்க? அன்பை, நம்ம அதை ஆயுளை அப்படி சொல்லிருப்பாரு. தவறா நினைச்சுக்காதீங்க. நான் தவறா சரி, நினைக்கிறேன். உங்களை கடிமணம் புரிந்து ஆமா முருகா. சரியா? ஆமா, சென்று வாருங்கள். ஒரு மாதிரி வரேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். ஒருதலை ராகம் என்ற திரைப்படத்திலே ஒருவர் காதலித்து ஒருவர் காதலிக்கவில்லை என்றால் அதான் ஒருதலை காதல், அதான் ஒருதலை ராகம். அந்த படத்திலே இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூவாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம். இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூவாலம், மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம்.
எல்லாம் இது குழந்தை பாடும் பாராட்டு இது இரவு நேர போவா கரம் கொண்டு பூமாலை விழினை விட்ட பொழுதில் கூட விழியை பார்க்கிறேன். உலகை நான் வெறுக்கிறேன் குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேரமானோ உளமறிந்த பின்னானோ அவளை நான் நினைத்தது உறவுவாசனதானோ மனதை நான் கொடுத்தது உயிரிழந்த கருவை போல கவிதை நான் படிப்பது உயிரில்லாத கருவை போலே கவிதை நான் படித்ததே. உயிரிழந்த கருவை போல கவிதை நாம் படிப்பது ஒரு தலையாய் காதே எத்தனை நாள் வாழ்வது இது குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூவானம் இது மேற்கில் தோன்றும் இந்த வாய்ப்பு வழங்கிய விழா கமிட்டியாளர்கள் இளைஞர் பெருமக்கள் இந்த நிகழ்வுக்கு ஏனென்றால் பெயரை கூட சொல்லாமல் என்னை பரவாத தகப்பன்றவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து உருவெடுத்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னாடி விக்னேஷ் கிராமிய தப்பாட்ட கலைக்குழு அண்ணார் அவர்கள் என்னை பாராட்டுவதாக ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்து உருவெடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவருடைய அன்பளிப்பு கொடுத்து சூப்பர் சூப்பர். எங்க இருந்தீங்க? ஆளு பாடு பாடு. அந்த கலைக்குழுவின் சார்பாக அந்த கிராமிய பாடலை கேட்டிருக்கின்றார்கள். அந்த அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக ஒய்யாறு நடந்து ஊருக்குள்ளே போற புள்ளே அத்தே மகரத்தினமா ஆதரவா பேசுள்ளே ஆசை வார்த்தை சொல்லுள்ளே ஒய்யாறு நடந்து ஊருக்குள்ளே போற புள்ளே ஒய்யாறு ஆதரவா பேசுள்ளே.
போறவுள்ள போனே போயே ஒழித்த வார்த்தை சொல்லு முள்ள ஊருக்குள்ள ஆடலாமா பேச முள்ள ஆடலாமா பேச முள்ள எவ்வளவு ஒரு துள்ளல். இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடம் இருந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்திலே எமக்கு வாய்ப்பளித்து பெருபடுத்திய அந்த அத்துணை அன்புள்ளங்களுக்கு மின்சாரமாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றை உருவாக்கிக் கொண்டு உங்களிடம் இந்த பிரியா விடைபெறுகிறேன். நன்றி கடந்த வணக்கம். திரைப்புலகள் பலே இதுதானோ திரைக்குணம் என்பது இதுதானோ தவம் சிலமிகு நாரதர் சொன்ன திரைக்குணம் என்பது இதுதானோ தவம் சிலமிகு நாரதர் சொன்ன திரைக்குணம் என்பது இதுதானோ பரப்புயத்துடையோ தங்களை கவரும் ஆனலோக்கி வளம் பெற வளருங்கள் ஆனலோக்கி வளம் பெறும் வளருங்கள் திரைக்குணம் என்பது இதுதானோ பற்பல ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட வந்திங்கு மேவும் பர்வதகானே பறவைகளும் பண்டுமே பண்டேனோ பற்பலகானே பற்பல ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட வந்திங்கு மேவும் பண்புடல் வாழ்ந்திட பண்டிடமேவோ அற்புதனாமங்கள் அவர்கள் போலும் அவர்கள் போலும் ஆயிரம் கண்களாலும் கண்டவாவோ உங்கள் ஆயிரம் கண்களாலும் கண்டவாவோ உங்கள் திரைக்குணம் என்பது இதுதானோ சீடமிகு நாரதர் சொன்ன திரைக்குணம் என்பது இதுதானோ அருமை அருமை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல டீமை சேர்ந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நான் பெற்ற புண்ணிய பெரிய பெரிய ஜாமான்கள் இருக்கிறாங்க. எதனால முடிவு செய்கிறேன் உள்ள உட்காந்து அந்த பாட்டு படிக்கலாம் இந்த பாட்டு படிக்கலாம் நிறைய கற்பனை பண்ணிட்டேன். பாட்டை முடிச்சு அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. எந்த பாட்டு பாட எனக்கு தெரியல. இப்ப அந்த அளவுக்கு ஆகி போச்சு. பொறுப்பிலே பிறந்து தென்னை போலியில கிடந்து சங்கத்திரிப்பிலே இருந்து வைகை ஏற்றிருந்த வேலை என் மறுபில் வருகிறான் சிறக்க வைத்த சங்கத்தன் கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பர்களே நண்பர்களே நாடக ரசிகர்களே இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் விழா குடியிருக்கும் மேடையின் முன் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு என்னுடைய கலைப்பணிக்கு சொல்கின்றேன். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும்
ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவா நோய்க்கு மருந்தாவா பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழு கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழு கண்ணீரை கண்ட கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் உடல்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் ஊடல்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். உகவங்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் ஊடகங்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். உடல்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாதே பழகிருக்கும் சன்னிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் ஐயன் சன்னிதானம் சன்னிதானம். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டது கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணா 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 கண்ணா. கருணையினும் கண்திறந்து காட்ட வேண்டும் காவலனை கை நீட்டி காட்ட வேண்டும். கருணையினும் கண்திறந்து காட்ட வேண்டும் காவலனை கை நீட்டி காட்ட வேண்டும். கனிமணலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கேட்க வேண்டும் கண்டிரன் தாயும் அதை பார்க்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா.
கண்ணா 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 கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழு கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தெய்வ திரு என்னுடைய ஆசான் குருநாதர் முருகப்பா அவர்களை பாராட்டியும் என்னை பாராட்டியும் அன்பு அண்ணன்கள் அன்பளி பழங்குள்ளார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு கிருஷ்ணா முகுந்தா முராரே ஆமனே கிருஷ்ணா முகுந்தா முராரே கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே கருணா சாகர கமலா நாயக கருணா சாகர கமலா நாயக கனகாம்பரே கோபாலா கனகாம்பரே கோபாலா கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே காளிய மார்கன கம்சவி சூகன காளிய மார்கன கம்சவி சூகன கனகாய கனயனா கோபாலா கனகாய கனயனா கோபாலா கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே குடில கூட்டலம் ஆமனே குவலய தனலீலம் மதுர முரளி ரவணோலம் கோடி மதன லாவண்யம் கோடி புண்ணியம் பஜாமி கோபாலம் கோபி ஜன மனமோகன வியாபகம் கோபி ஜன மனமோகன வியாபகம் கோபி ஜன மனமோகன வியாபகம் குவலய தனலீலா கோபாலா குவலய தனலீலா கோபாலா கிருஷ்ணா முகுந்தா அருமை அருமை. அதாவது இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி யார் கேட்க போறாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அதுக்குன்னு இருக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு வந்த புது பாட்டெல்லாம் காதுல கேட்க முடியல, அந்த மாதிரி இருக்கு.
என்னத்தான் பழைய பாட்டு தான் எவ்வளவு கருத்துக்கள், பழைய பாட்டு. எவ்வளவு ஒரு ஆன்மீகம். அது அந்த அளவுக்கு தேடல் இல்லை, ஆமா ஆமா. வேற ஒண்ணும் இல்ல. பூமியில் மானிட ஜன்மமடைந்து புண்ணியமே விளங்குதல் போல். பூமியில் மானிட ஜன்மமடைந்து புண்ணியமே விளங்குதல் போல். காமமும் கோபமும் உள்ளம் விளங்குவதும் காலம் செல்ல மறு. வள்ளி இங்குதான் பறவைகளை விட்டுக் கொண்டிருப்பார் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தத்தை ஒன்று ஆளோளம் சோ ஆளை மயக்கும் அற்புதமான சோ. குரலே இவள் அழகாக இருந்தால் அவள் நேரில் பார்த்தால் எப்படி இருப்பாள்? ஒரு பெண்ணை பார்த்து நிலவில் பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரில் பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவில் பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரில் பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லல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 
நன்றி நன்றி. கைதட்டிய அனைவருக்கும் நன்றி. ஒரு பெண்ணை பத்தி எப்படி வர்ணிச்சிருக்கா பாத்தீங்களா? எப்படி? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன். நிலவிலே ஒளி இல்லை. இல்லையாமா? நிலவே ஒளி இல்லைங்க. அந்த பொண்ணோட முகம் அது குளிர்ச்சியா இருக்கு. அப்படி பளபளப்பா இருக்கு. அவள் இல்லாம இல்லையாமா? தகன்னு இருக்கு. ஆமா, அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படி கவிங்க எழுதிருக்கா? அப்படி பாட்டு போட்டிருக்காங்க. அருமையான கருத்தை. சரி, அதுக்கு தான். அதாவது அதனாலதான் பெரிய அப்பவும் சொன்னார். ஆமா, பருவத்துல பன்னிய கூட பார்த்தாலும் பளபளப்பாக இருக்க முடியும். நீங்க சொல்றது பண்ணிய பத்தி பேசாதீங்க. நான் சொல்றேன், மனுஷனுக்கு எது தேவை, எது தேவை இல்ல, எந்த வயசுக்கு எது தேவை. ஆமா, ஒரு காலத்துல சினிமாவுக்கு போயிட்டு வந்தா ஒரு நல்ல குடும்ப படம், ஒரு நல்ல தத்துவ படம், குடும்பத்துல எப்படி அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கணும், ஆமா, நண்பர்கள் எப்படி இருக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திகளை முதல்ல நாடகம் மூலியமா சொன்னாங்க. இதை பார்த்தா எம்ஜிஆர் இருந்தாரு, எம்கேடி பாகவதர் இருந்தாரு, சிவாஜி கணேசன் நாடகத்தை பார்த்தா வந்தாங்க. அந்த நடிகர் கலைஞர்களுக்கு தான் மக்கள் செய்யறாங்களா? எந்த முதல்வர் வந்தாலும் செய்ய மாட்டாங்க. பேசுங்க மட்டும் மைக்கில் பேசுறாங்க, ஆனா செய்யறாங்க, கலைஞர் செய்யறாங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த காலத்துல ஒரு பாட்டை போட்டால இத்தனை கருத்துக்கள் காட்டிருப்பாங்க. நல்லவங்க கூட கெட்ட கூட இல்லவா, தப்பு பண்றப்ப திருந்துவான். இந்த தொழிலுக்கு அப்படி ஒரு ஆமா, அந்த மாதிரி நம்மளோட கலைஞர்கள் வச்சு மக்களை வந்து பாராட்டுறோம், சந்தோஷப்படுத்துறாங்க. நம்மளுக்கு நல்ல வழி இல்லை. அதான் சொல்லியிருக்காங்க. எப்படி? தாய் மேலானை தமிழ் மேலானை உடர்கள் கண்ணை திறந்து வைத்தேன். அணியானாலும் போனாலும் தீமைகள் நடப்பது சிறைச்சாலைகள் தேவையில்லை, இருப்பதை எல்லாம் புதுவில் வைத்தாலே இருப்பவர் யாரும் இல்லை. இதழில் எவனும் சுமத்திய வார்த்தை கொடுக்கவில்லை. பின்பு அவனிடம் இருந்த குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. தனியொரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை, சாலையே தேவை. ஆமா, தனி ஒரு இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. யார் எடுக்க போறா? பொதுவுல வச்சுட்டோம்னா எடுக்க மாட்டாங்களே. நமக்கு தேவைன்னா மட்டும்தான் எடுக்க போறோம். கட்டுக்கட்டா ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க.
மக்களை ஏமாத்துறாங்க, கட்டுக்கட்டா சேர்க்கிறாங்க. மக்களை என்ன கொண்டு போறேன்னு தெரியலையே. அவனே ஏமாத்திக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளு, எனக்கு அது தெரியும், நான் இப்படியா பட்டாளு தன்னைத்தானே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு சரி பாடிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் மண்ணுக்குள்ள போகும்போது எதையும் ஒண்ணுமே கிடையாது, கொண்டு போக முடியாது. புரியுது. ஒளிச்சு ஆசை வந்து யாரும் விட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆசை வந்து யாருமே விடுறது இல்ல. ஆசையே அலைக்கோலே நாம் எல்லாம் ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் மனமேலே ஓடும் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவமெல்லாம் காட்டிலே பறக்கும் காதல் தேனிலே. பருவமெல்லாம் காட்டிலே பறக்கும் காதல் தேனிலே. ஆணும் பெண்ணும் மகிழ்வார், சுகம் பெறுவார், அதிசயம் பார்ப்பார். காலம் வகுத்த கணக்குகள் இங்கே யார் காணுவார்? ஆசையே அலைக்கோலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சூறைக்காற்று வீசினால் கோடி ஓட்டம் தேருமோ? சூறைக்காற்று வீசினால் கோடி ஓட்டம் ஓடுமா? வாழ்வியல்வம் வரவு, சுகம் செலவு, இருப்பது கனவு. காலம் வகுத்த கணக்குகள் இங்கே யார் காணுவார்? ஆசையே அலைக்கோலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடும் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்ந்ததே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்ந்ததே. இளவன் மீண்டும் வருமா, சுகம் பெறுமா, முதுமைய சுகமா? காலம் பகுத்த கணக்குகள் இங்கே யார் காணுவார்? ஆசையே அலைக்கோலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆ ஆ ஆ நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய அனைவருக்கும். அதாவது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமையான இசைக்கலைஞரோட நீங்க பாட்ட திருப்தி எனக்கு கிடைக்குது. ஏன்னா மற்றவங்க பண்றாங்க, இருந்தாலும் இன்னைக்கு நீ டீம் அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்தையும் அதாவது பெண்ணை பத்தி வடிச்சு வச்சுக்கா பாருங்க. கம்மியன் கைவிரலால் வெட்டி காட்சி தீராமல் செம்மலர் உன் கைமலரால் செய்திட்ட பொற்பாயிரை ஆரவல்லி சூரவல்லி செம்பரமா அமிர்தவல்லி சுந்தரவல்லி. ஆமா அது சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காற்றிலே ஆமனே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றார் நெடுந்தூரம் பறந்தார்
ஆ, 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 அவனே அவள் செந்தமிழ் தேன் மொழியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் ஐங்கனி இதழில் பலரசம் தருவாள் கருகிட தலை குடிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் பருகிட தலை குடிவா பிறந்தவளோ புதிதாய் கற்பனை கண்டவளோ காட்டில் பிறந்தவனோ புதிதாய் கற்பனை கடித்தவனோ இவர் சேற்றில் வளர்ந்த செல்வமரையோ செவ்வந்தி பூத்தரமோ வேலைக்கு மேலே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ மலராய் அணிந்தவளோ மோகத்திலே மோகத்திலே இவள் உலகையாவையோ மோகிட தேடிடும் மோகினியோ இவள் மோகிட தேடிடும் மோகினியோ பருகிட தலை குடிவா இவள் பருகிட தலை குடிவா இவள் பருகிட தலை வா நன்றி 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 கைதட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டு பேரெல்லாம் சொல்ல வேண்டாமா பேர் சொல்ல விரும்பாத உள்ளம் அருமை ஆயா ஆளோளமின்றி குரல் காட்டி அருங்குணத்தே சேலோடு வைத்து சிறமீது சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து அழுறாக போக கலவை செய்தார் பாலோடு சேர்ந்த பலம் தித்திக்கும் பழுதில்லையே ஓடுது வா, ஓடுது வா. ஐயோ, வாங்க வாங்க மாப்பிள்ள வந்துட்டியா மாப்பிள்ளையா பெரிய மாப்பிள்ள என்ன உங்க நடிப்பு எங்களுக்கு தெரியாதாங்க அப்படியா இன்னைக்கு நேரத்தான் நாங்க பாக்குறேன்
எப்படி நான் வந்து மாப்பிள்ளை கண்டுபிடிச்சீங்க? முக கூரை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஊர் தெரியுது. வேடுபுரம் எழுத்து சேர்த்தவங்கல்ல ஆ. மாப்பிள்ள, நீங்க வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கீங்க. ஆகா, உனக்கு கள்ள புடிச்சவங்க முறை வச்சு என்ன பண்ண போறேன்? பேசாம அமுக்கி நெல்லு இல்லைன்னா பழந்துடும் பழந்து. மாப்பிள்ளை மாப்பிள்ள, உன் தங்கச்சி ஆமா, அழகா அற்புதமா அருமையா இருக்காங்க. ஆ. அவர் மூக்கையும் உன் மூக்கையும் பாரு பொட்டப்பா இருக்கா. அப்ப உனக்கு ஒரு கள்ள புடிச்சேன். உனக்கு கண்ணா? ஓ, ஆ. இது ஏத்துக்கப்பட மாட்டாரு. ஏமாப்ல, இது ஏத்துக்கப்படவே மாட்டாது. அப்ப இவளை கட்டிக்கிட்டு போ. அப்ப நான் வாயில யாரும் இல்ல, உங்க தங்கச்சி தானே இது? ஆ, உன் தங்கச்சிப்பா. ஏன் ஆளுப்பா? இல்லையா? என் தங்கச்சி நீ பார்க்க வந்திருக்க. ஆமா ஆமா, அதே என் தங்கச்சி இது இல்ல. ஆ, இப்ப வந்து ஏன் ஆளு. உன் ஆளு. ஆமா, உனக்கு அண்ணன். நான் நம்ப மாட்டேன். விக்ரம் சொல்லிட்டு யாருன்னு. ஆ. யாருங்க அவங்க? இருந்தாலும் வர்ணிக்காம இருக்க முடியாது. அண்ணே ஆ. அண்ணே, அப்ப அப்படி இப்படியாப்பட்ட பொண்ணை பார்த்துட்டு என்னது இப்படி பார்த்துட்டு வர்ணிக்காம இருக்க முடியுமா? சரியான ஜோடி போட்டா. ஆஹா. ஆ, இந்த பிள்ளைய பார்த்தோம்னா அவருக்கு மூடு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டேன். எப்பா மூடு வந்ததுனால மூடு வந்துருச்சு. ஆ. கெட்டா வந்தா எப்படி மூடு வரும்? அடி பாட்டி எச வத்த போல ரெண்டு நாளாக வரக்கமலே. அடி பாட்டி எச வத்த போல ரெண்டு நாளாக வரக்கமலே. அடி குலக்கட்டிட வந்த போல அடி குலக்கட்டிட வந்த போல அடி பாட்டி 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 எச வத்த போல. இப்பயாவது உண்மையா சொல்லு. ஏன் தங்கச்சியா? ஆமா, நீ மாத்தி பேசுற. உண்மைதான் மாப்பிள்ள. மாத்தி பேச மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், வாய வைப்பார் என்று அமைதி கொண்டார். கலங்கிடும் அவள் படைத்தாள். புறப்பனை தேடி ரெடியாயிருக்காள். இவர் என்ன சொல்றாரு? என்ன தங்கச்சின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி வந்தாங்க. ஆமா மாத்தி பேசுறாரு. திடீர்னு ஏன் தங்கச்சின்னு பேசுறாரு? அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கையொரு தெய்வம் ஒன்றோ. அண்ணே, அவர் சொல்றது நியாயமான்னு கேட்கறவங்கள. என்னங்க அவர் தங்கச்சியா ஏன் தங்கச்சியா? அது முதல்ல தெரியணும். ஏன்னா தெரியாம தப்பு பண்ணிட கூடாது. உனக்கு அவர் வந்து அண்ணன், நீ அவருக்கு கொளுத்தியா தங்கச்சிங்கிறீங்களா? உங்க பாசத்தை இந்த நாடகத்துல எனக்கு இந்த பொருத்தமா இருக்கால, உங்க ரெண்டு பேருக்கும் முகம் விட்டு சூப்பரா இருக்கு. பாத்தியா? சூப்பரா இருக்க, பொருத்தமா இருக்கா? பேசாம இன்னொரு செய்யலாமா? நீ இவரை கட்டிக்கவே நான் ஊர்ல வர. ஐயா எங்காரு இந்த புள்ளைய நீ கட்டிக்கலனா இந்த புள்ள ஊர்ல போயிடும். கொஞ்சம் அசந்தா இன்னும் தண்ணி பாக்கெட் உடைச்சிருவாங்க. நான் இருக்கும்போது ஊர்ல ஓரியா இப்ப சரி அப்பா, இது ஏன் தங்கச்சி சொல்ல? ஆமா, மீனம்மா 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 மீனம்மா.
ஏன் மாப்பிள்ள கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. சோதனை தீரவில்லை, சொல்லியல ஆளுமில்ல, முன்ன பின்ன அழுததில்ல, சொல்லித்தர ஆளுமில்ல, யாரோ சொந்தம் யாரோ யாரோ யாரு யாரோ. சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க, சொல்லி கொடுத்தவ முத்தமிழ, வாழ்ந்த முடிச்சா கூட்டி கலண்டா கொண்டு போக இங்க மிச்சமில்ல, சோதனை தீரவில்லை. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னடா இந்த மாதிரி நான் அழுது கேள்விப்பட்டேன். நீ அந்த 4 பேர்ட்டையும் போகும்போது இவர் என்னை நோன்றாரு, உன் பொழப்பு சிரிப்பா சிரிக்கணும். நான் சிரிக்கிற வேண்டியது இல்லை, உன் குடும்பம் தான் சிரிச்சு போச்சு. உன் தங்கச்சி அவ, உன் குடும்பம் அப்புறம் புழுப்புன்னு தானே இருக்கேன். என்னை கட்டிக்கிட்டு அவ செஞ்சா தூக்கி போட்டு தம்பி 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 என்னைய கட்டிக்கிட்டு அவ செஞ்சான்னா நல்ல கம்பிய காய வச்சுன்னு உன் தங்கச்சி இதுல சுடுவேன். தம்பி இது ஓம் பொறுப்புல விட்டுருக்கா, இதுல என்ன அவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த 4 பேருக்கு சுக்குமொழி கொடுங்க. தங்கச்சி பாட பிடிக்க வந்துங்க. இல்ல இல்ல வேணாம், ஒண்ணு வேணாம், நீங்க பாட மாட்டே. இங்க சுக்குமணி அங்கிருந்து தெரிச்சு இங்க வந்துட்டாரு. எனக்கு வியாபாரம் ஓடல, ஒண்ணும் ஓடல, இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. இனிமேல் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நாடகத்தை கெடுக்கிறியாடி? தம்பி தண்டராஜ் உன் சங்க கடிச்ச அப்புறம் என்ன பண்ணுவேன்? அது இல்லாம எல்லாரும் உனக்கா போயிட்டு அவங்க கூட போறாங்க, சொல்லிக்கிட்டா போறாங்க. இன்முகம் காட்டி இன்றும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடியும் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டி உதவி செய்ய எதுவாக இருக்கும் எடுத்து உரையுங்கள் வேடுவரே. சர வெடியா பயங்கரமா இருக்கே. பரவாயில்ல, இருந்தால் நாம பொறுமையாக நம்ம பேசுவோம். வண்டமிழ் நாட்டில் செந்தனிக்காக காவல் காக்கும் செந்தமிழ் செல்வியே, வந்தவன் யார், எந்த ஊர் என்று தெரியாமல் வரவேற்பு அருமையாக உள்ளது. என் பேர் தந்தைவிடன். என் தாய் மாமன் தந்த 2 மான்கள் ஒன்று தவறுதலாக ஓடி வந்து விட்டது. பிடிக்க முயன்றேன், உங்களுடைய திணைப்படைக்கு நுழைந்து விட்டது. ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். இந்த இடத்துக்கு சொந்தக்காரி என்னுடைய தங்கை, அவர் வருவார்கள், கேட்டு பிடித்து செல்லுங்கள் சொல்லிட்டு போயிட்டார். உங்க அண்ணன் உள்ள மான் இருக்கு, ஒண்ணு பிடிச்சு கொடுங்க, கேட்டா பிடிக்க விடுங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? மான் குட்டிக்குரிய சிறப்பை சொல்லுங்க. நல்ல வேலை நேரம் இருக்குது. எதுக்காக வந்திருக்கிய, எதை தேடி வந்தீங்க அப்படிங்கறத சொன்னா தானே. அதாவது உங்க மான பத்தி சிறப்ப சொல்லுங்க, விவரமா சொல்றேன். அப்புறம் சரியா? சரி, அதை சொல்லிடுறேன். நீங்க சிறப்புங்கவன், நான் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். ஆமா, அதனால தந்தானே நானே நன்னே இப்படி மானத்துக்கு சிறப்ப சொல்றேன். வந்தே நின்னா வாரே நின்னா திண்டுக்கல் குமாரு, என்னுடைய மானை பற்றி சிறப்பாக பாடுவாரேம்மா. உனக்காக காத்திருக்கேன், உனக்காக காத்திருக்கேன், உனக்காக காத்திருக்கேன். உன்னோடு நான் ஒன்னா சேரேன், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உனக்காக காத்திருக்கேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனால நான் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ராப்பகல தூக்கமில்ல, ராசாத்தி பொன்னடப்பு. நான் சொல்றப்ப இந்த பொண்ணு என்னை முறைக்கிறாங்க. சொல்லல, அது முகமே அப்படி. என்னுடைய மான் குட்டியை சொல்றேன்.
நீங்க தவறா நினைச்சீங்க. ராசாத்தி அப்படின்னு நீங்க ராசாத்தி உன் நினப்பு, ஒத்தி கொடுத்தாலும் உதவிட முஞ்சிருப்பு. நீ இருந்தா போதும் அம்மா. அந்த மான் இருந்த போடும் என்னுடைய மான். நீ இருந்த போதும் அம்மா. நித்தம் ஒரு பாட்டெழுது. நீ இருந்த போதும் அம்மா. நித்தம் ஒரு பாட்டெழுது. கண்டால் கண்டா பின்னால் வருகிறேன் அவத்தாக்க அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன். ஓடக்கர ஓரத்தி நான் உனக்காக காத்திருக்கேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால நான் கட்டிக்க முன்னே வந்திருக்க வேணும். அத்தமக அன்னக்கிளி ஆசையோட பாடுறம்மா. அத்தமக மண்ணுக்கிளி ஆசையோட பாடுறேமா. அத்தமக அன்னக்கிளி அத்தமக அன்னக்கிளி ஆசையோட பாடுறேமா. அத்தமக அன்னக்கிளி ஆசையோட பாடுறேமா. முத்தம் ஒன்று தந்தாக்கா பக்கத்துல வரேம்மா. முட்டை ஒன்று தந்தரன்னு முறையோட வாரேமா. மறுபடியும் முறைக்கிறாங்க. முறைமாமே வர்றேன். நான் சொன்னது மான் குட்டிய சொன்னேன். நீங்க எதுக்கு முறைக்கிறீங்க? அத்த மக அன்னக்கிளி ஆசையோட பாடுறம்மா. முத்தம் ஒன்று தந்தாக்கா பக்கத்துல வரேம்மா. தாய் மடியை தேடுகின்ற தாழ்நதியை தேடுகின்றேன். தங்கம் உன்னை நாடுகின்றே. அன்பன்பானே ஆமாண்ணே, நானும் கேட்கிறேன். அன்பாத்தானே நான் தருவேன்னு சந்தோஷமா ஆமா எழுதி பாடுறேன். பாடு. அத்த மக அன்னக்கிளி ஆசையோட தேக்கிறம்மா. முத்தம் ஒன்று தந்தாக்கா பக்கத்துல வரேம்மா. தாய்மடியை தேடுகின்ற தங்கம் உன்னை நாடுகின்றே. தாய்மடியை தேடுகின்ற தங்கம் உன்னை நாடுகின்றே. தாய்மடியை தேடுகின்ற தங்கம் உன்னை நாடுகின்றே. அன்பால் தானே கெஞ்சி கேட்கிறேன். தந்தாக்கா பண்பாட்டே வாங்கி செல்லுவேன். நான் பதிலை நான் கேட்கிறேன். நீ தந்தாக்கா பதிலை நீ தானம்மா. கைதட்டிய அனைவருக்கும் நன்றி. என்னுடைய மாணவத்தை சில முக்கியமான சொல்லிட்டேன். அந்த கண்ணுக்கு பாத்தீங்களா கண்ணு கண்ணிரண்டே யாவருக்கும் கற்றோருக்கு மூன்று விழி. என்ன விழி எல்லாம் இவருக்கு நன்ன மனந்தம் தவத்தால் அருள்ஞான பெற்றவருக்கு அனந்த விழி என்னது கண்ணு எல்லாருக்கும் ரெண்டு தாங்க. ஆனால் தான் கற்ற கல்வியோடு சேர்த்து மூன்றாம் அறிவு. என்ன விழி ஏழாம் இவருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மனசாட்சி விரோதம் இல்லாமல் சிரிச்ச முத்தனம் கொடுக்க வேண்டுமா. அப்படி கொடுக்குறப்ப தன்னோட நகை கண்ணைந்து தன்னுடைய கண் ரெண்டு ஏழாம் இவருக்கு நன்ன மனந்தம் தவத்தால் அருள்ஞான பெற்றவருக்கு அனந்தம் விழி என்றாரு. அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமா. முதல் காவலை எங்க அண்ணன் வீரதேவர், இரண்டாவது காவலில என் உயிர் தோழி, மூன்றாவது காவல நானு. எங்க அண்ணனுடைய காவலை மீறி என் தோழியுடைய காவலை மீறி என்னுடைய காவலை அத்திமையும் மான்குட்டி உள்ள இருக்கு அப்படின்னா இது விந்தையாகவும் விளையாட்டாகவும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. குறிச்சி நீளம் மலையும் மலை சார்ந்த பகுதி. இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தோம் இங்கதான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று தானே அர்த்தம். ஏன்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. யார் என்ன சொன்னாலும் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்ப எது உண்மை எது பொய்ன்னு கேட்டு விசாரிக்கணும்ல. விசாரிக்கவா விசாரிக்கவா அழகா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமாங்க. ஆனா இந்த பொண்ணு பொய் சொல்றாங்க பாருங்க. ஆமா, பொய் சொல்றதுக்கு அழகு அறிவு அதெல்லாம் பொதுவா அழகா அது ஒரு வகையில ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அழகா இருக்கிறவங்க ரொம்ப அழகா இருந்தாலும் வைங்க, அவங்க எதுக்கு பொய் சொல்றாங்க? ஆனா அவங்க சொல்றாங்க அழகே இல்லைன்னு வைங்க, பொய் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஏன் பொய் சொல்றீங்கன்னு தெரியல. பிரம்மபக்தி. இத்தினை பூனத்தினிலே ஓ
அண்ணே, பாட்டு நல்லா இருந்தா ரசிக்கிறோம், கை தட்டுறோம், பொண்ணு அழகா இருந்தா ரசிக்கத்தானே செய்வாங்க. ஆமா ரசிகதா விண்ணப்பம் சிறைந்தமனின் முடிச்சிறக்க சிலை ஏறுத்தலை கொண்டது அறிந்தரசு கலைகட்ட அறந்து போத்து இடைவிளக்க சிறந்த சிலை குழந்தவத்தை சிதைத்தது மோர் அடையாளம் மானவரம் முன்னோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கழுதுருப்பை காடு வந்த காலத்தில் தேனமரம் புளிச்சால் சித்திர கூடத்தில் இருப்பர் பால்மொழியாய் பிரதநம்பி பணிந்தது மோர் அடையாளம் சித்திர கூடத்தில் இருப்பர் சிறுக்காக்கை முளை தீண்ட அத்திரமே குண்டரை அனைத்திலகம் திரிந்தோடி வித்தகனை ராமன் உணவை மென்சலை கத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம் மின்னத்து நுண்ணியடியார் மையடியின் விண்ணப்பம் பொன்னத்த மாடொன்ற புகுந்து நிதி விளையாட நீ நண்பின் வழி நின்ற சிலை பிடித்த எம்பியானையே பின்னையன் லக்குவன் பிரிந்தது முருடையாளம் மைத்துகுமா மலர்குழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழை வானரத்தன் உடனிருந்து நடை தேட அத்தகைய சீர் அயோத்திற்கோர் அடையாளமை மொழிந்தான் இத்தகைய அடையாளம் ஈதவன் கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதம்மா கிட்ட கணையாளுக்குரிய அடையாளத்தை சொன்னதா பெரியாழ்வார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி மான்குட்டிக்குரிய அங்கலட்சணம் அடையாளம் தான். சொல்லுங்க. மான் கொண்டையான அடையாளத்தை மானப்படுத்துறீங்களா? பிடிச்சு தந்துடுறோம். தந்துடுறீங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உங்கள்ட்ட சொல்லி விடுவாங்க, இந்த மாதிரி மான் வந்திருக்குங்க, வந்து குடிச்சு போங்க. அப்படியே வரலன்னா நீங்க நிறைய சொல்லுவான். நானே முடியல. காயாட காணகத்தே நின்றுடோமோ காயாட காணகத்தே நின்றுடோமோ நர்காரிக தேடும் பாவம்
தலை தலை நிமிர்ந்து பாயாத மாந்தார கண்டருந்தோ மாந்தார கண்டருந்தோ துளங்கிட அலையதொரு மாந்தர கண்டருந்தோ வள்ளியம்மா இதை பார்த்தா மான்குட்டிக்கான இடம் போல் தெரியவில்லையே. ஏதோ ஒரு பெண்குட்டிக்கான இடம் போல் தெரிகின்றது. இவ்வளவு நேரம் புரியலையே அப்பதான் புரிஞ்சா ஆஹா இப்போ ஏதோ புரிஞ்சு உனைத்தாம பார்க்க வந்தேன் உன்னை ஐத்தானா அண்ணா! ஆட்டங்கரவா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவிடுத்தேன் உன்னை முரசொலிக்க பரிசங்கம் என்றாகி ஒளி இசைக்க மத்தள மேளம் முரசொலிக்க பரிசங்கம் என்றாகி ஒளி இசைக்க கைத்தழும் நான் தட்ட கனவு கண்டேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் தேடி நின்றேன் தூக்கத்தின் மனம் நினைப்பதற்கு நான் சுவாமி சுவாமிகள் என்னம்மா வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேணும் இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் சரி. தெய்வ யானை வழி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. இதான ஆசை இதை முன்னாடியே சொல்லியிருந்தா வந்துட்டு வரத்தை கொடுத்து போயிருப்பேன் நேரம் சாப்பிட்டு போயிருக்கோம்ல நாங்க தொண்டை போக பாட வச்சு ஆ, வச்சு நேரம் கஷ்டப்பட்டுட்டியாம்மா? இத முதல்ல கேட்டிருந்தா இந்த நாங்க நேரம் சாப்பிட்டு போயிருப்போம்ல வந்து சொல்லி கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். நாடு செழிக்க வேணும் நல்ல வெள்ள பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல வெள்ள பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் நட தங்கமே ஊரல்ல வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் ஊராத எல்லோருமே ஞான தங்கமே அதிபதிக வாழ வேணும் ஜய மங்களோ ஜய மங்களோ டிடி
சகோ சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய ஸ்ரீராம ஜெயம் ராம் 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 ராம். சிறப்பாக ஆடியோஸ் கொடுத்த ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ் அவர்களுக்கும் இங்கே இரவு முழுவதுமாக அமர்ந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய நாடக கம்பெனி சார்பாகவும் நெஞ்சார் நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.